நண்பர்களே, பாகவதத்தின் தொடர்ச்சியில் அந்த வனம் மிகவும் அழகானது, ஏகாந்தமானது. பொற்றாமரை மனம் எங்கும் பரவி வீசும். அதன் அருகில் வசிக்கும் சிங்கம், யானை முதலிய பரஸ்பர விரோதம் பாராட்டும் பிராணிகள் கூட பகைமையை மறந்து அன்பாக வசிக்கின்றன. அங்கு தாங்கள் வேறு புதிய முயற்சிகள் ஏதும் ஏற்காது ஸ்ரீமத் பாகவதத்தை கூறும் ஞான வேள்வியை தொடங்குங்கள். அங்கு கதைகளின் இடையில் அபூர்வமான ஆனந்த அனுபவம் ஏற்படும். பக்தி தேவியும் தன் கண்ணெதிரில் பலமற்று வயோதிகத்தால் வாடி வதங்கி போய் படுத்திருக்கும் ஞானம், வைராகியம் என்கிற தன் இரு புதல்வர்களையும் அழைத்து கொண்டு வருவாள். எங்கு பாகவத கதைகள் கூறப்படுகின்றனவோ அங்கெல்லாம் பக்தி முதலியவர்கள் தாங்களாகவே வந்துடுவார்கள். அங்கு அவர்கள் காதுகளில் இக்கதைகளின் ஒளி விளிமையானால் அம்மூவரும் முதுமை நீங்கி இளமை திரும்புவர். இவ்வாறு கூறிய சனகாதிகள் நாரதரையும் அழைத்து கொண்டு ஸ்ரீமத் பாகவதமாகிற அமுத கதைகளை கேட்க விரும்பி அனைவரும் கங்கை கரைக்கு வந்தனர். கங்கை கரைக்கு வரவே பூ உலகம், தேவரலோகம், பிரம்மலோகம் ஆகிய அனைத்து உலகங்களிலும் உற்சாகம் மிகுந்தது. இந்த கதையை இன்சுமை அமுதத்தை பருக விருப்பமுள்ள எல்லா இறையடியார்களும் நான் முந்தி நீ முந்தி என போட்டி போட்டு கொண்டு வந்தனர்.